யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சமையல் நிகழ்ச்சியை விட்டுட்டு எங்களோட பேரப்பிள்ளை அந்த காணிக்கு எல்லாம் சிவானி பிரவீத் இவன் காணிக்கு வந்திருக்கோம். இந்த காணியை சுற்றி பார்த்து என்னென்ன கறிகள் வச்சுருக்கிறோம் என்னென்ன மாதிரின்ற ஒரு பார்ப்போம். வாங்கோ இதுதான் இந்த காணி. சிவானி பிறந்த பிறகு இந்த காணியை வாங்கி 4 பக்கமும் மதில் கட்டி தோட்டம் வச்சிருக்கிறோம். அந்த தோட்டக்கடை சுற்றி பார்ப்போம். வாங்கோ. இது நாங்கள் கதவை திறந்தோடனே முன்னுக்கு இந்த பூமரம் தான் வருது. இது சிவப்பு மொசந்தாஸ். இங்கால இது ரெண்டும் மொசந்தாஸ். கொஞ்சம் வெயிலுக்கு கருகி இருக்கு. இதில் அதை தொடர்ந்து இது அலரி கண்டுகள் ஒவ்வொரு கலரில் வருது. இது பிங்க் கலர். இதுக்குள்ள சிவப்பும் இருக்குது. சிவப்பு மஞ்சள். இப்போ மரங்களுக்குள்ள கத்தாழை மரம் நிற்குது. கத்தாழை வேலை 1 கிழமைக்கு பிறகு வந்தபடியாக நான் கொஞ்சம் காஞ்சிருக்கு. தண்ணி விட்டு கொண்டு இருக்கிறோம். காட்டுகளுக்கு இங்கால ரம்பை. இது ரம்பை மரம் இருக்குது. இதுதான் இத்தனையோ பேர் கேட்டு ரம்பியண்டா இந்த மாண்டு. இது ரம்பை மரம். இறைச்சிக்கு நாங்கள் இறைச்சி பிரியாணி காய்ச்சினா இந்த இலையை தேடி எடுத்து போடுவோம். இப்போ இந்த கண்டுகளை நாங்கள் பெருப்பிக்கிறோம்ல. இதில் சின்ன சின்ன கண்டுகள் வரும். இப்போ இந்த இதுகள் வரும். நாங்கள் இதை வந்து நிற்கிறபடியாக இதை ஒவ்வொரு இடத்துல நட போகிறோம். இப்படி ஆஞ்சு நட போகிறோம். இதில் கணக்காக கிடக்குது. இது சீன கொய்யா. ருசியான பழம். கொய்யாவில் ஒரு இனம் நல்லா இருக்கும். பழத்து செண்டா எல்லாம் பழம் இப்போ ஓஞ்சிட்டுது. நிறைய காய்ச்சது. இது விரல். ஸ்ரீலங்கன் ஒலிஃபண்ட் இதை சொல்கிறவே இல்லை. இதுவும் நிறைய காய்ச்சிருந்தது. இப்போ எல்லாம் முடிஞ்சு சீசன். கத்தாழையும் இப்படி சுற்றி வர குட்டியல் போட்டிருக்கு. இதை நாங்கள் எடுத்து புறம்பான இடத்துல நடலாம். இதையும் வேறு இடத்துல நடலாம். ஒரு பக்கம் சீரால் நடந்து கொண்டு போகிறோம். இப்போ இது விரல். இங்கால இது விரல் கண்டுகள். இது உப்ரசை. இந்த காய் இதுவும் பழுத்தா நல்லா இருக்கும். கருப்பு கலராக வரும். பாயாதிக்கம் அது பிஞ்சு சாப்பிட்றது. பிள்ளைகள் சாப்பிடுவோம் நம்ம விரும்பி. இது நீங்கள் போன முறை தென்பகுதியிலேருந்து ஒரு யூடியூபரால் வந்திருந்தவ. அவள் இங்கே வச்சு கூழையெல்லாம் காய்ச்சி இந்த கொய்யாக்காய் எல்லாம் ஆஞ்சு வடிவாக சாப்பிட்டு காட்டினவள். நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல. இதை வெட்டினா உள்ளுக்கு சிவப்பாக இருக்கும். உனக்கோ வெட்டுவோம். இதுதான் இந்த பழம். நல்லா இருக்கும். இந்த பழம் நல்லா பழுத்துதாண்டா நல்ல சிவப்பாக வரும். இன்னுமே பழுக்க இடம் இருக்குது. நல்ல சிவப்பாக வரும். சைஸும் பெருசாயும் வரும். நல்ல ரத்த சிவப்பாக வரும் இந்த பழம். எங்கள் அநேகமான வீட்டில் வெள்ளை நிறம். உள்ளுக்கு நாங்கள் வெட்டி பார்த்தோம்னா வெள்ளை நிறம் மாதிரி இருக்கும். இப்போ எங்கட வீட்டியெல்லாம் இருக்குது கொய்யா மரம். அது வெள்ளை நிறம். இது அருமை இந்த இப்படி பழங்கள். ஆனால் நல்ல ருசியான பழம். இது சிவப்பு கொய்யா. இதை தாண்டினோடனே இங்கால இது ஊர் கொய்யா. தஞ்சை வாட்டம் முளைச்சது. இந்த சைஸ் வந்து சின்ன குட்டி குட்டியாக தான் காய்க்கும். இந்த காய் இது தானே முளைச்சி காய்ச்சது. இதுவும் உள்ளுக்கு ஒரு சிவப்புன்றது தான். ஆனால் இது நல்லா முத்தினா பழம் இல்லை. கொஞ்சம் அந்த வெயிலுக்கு கொஞ்சம் வாடின மாதிரி கிடக்குது. இதுவும் உள்ளுக்கு சிவப்பாக தான் இருக்கு. இது வேறு இனம். நாங்கள் முதல் காட்டினது ஒரு இனம். இது இந்த அளவு தான். இந்த அளவு இதாக கீழே நிவித்தி. இது பசலி. சிவப்பு போடணும். நிவித்தி இந்தியாவில். இது கங்குன் மரங்கள். இது மீன் போட்டு வறுக்க சூப்பராக இருக்குது. நாங்கள் சேர்ந்து இல்லாமல் கொண்டோட வீடியோ போட்டு காட்டுவோம் உங்களுக்கு. அங்கால சுண்டக்காய் ஒன்று நிற்கிது. அதுக்கு பிறகும் நிவித்தி பசலி தான் நிற்கிது.
வீச்சு வந்து இப்படியே நீட்டுக்கு வச்சிருக்கிறோம். இது கோழிக்கு சுப்பையை உடைச்சி வச்சு கோழிகளுக்கு போடுவோம். பிள்ளைகளுக்கும் காய்ச்சறதா நம்ம சுற்றி வேற இருக்கிறபடியாக கணக்கே இருக்குது, கோழிகளுக்கு போடுவோம். இது கோழிகளுக்கு போடுறது தான் மற்ற கண்டுகளை குத்தாமல் இருக்குதுங்க. மற்ற இது யாழ்ப்பாணத்தில் மணி கண்டு தான் இதை சொல்லணும். 8000 ரூபா போகுது மஞ்சள். இந்த மஞ்சள் கண்டு இது ஆப்பிள் கொய்யா. இந்த இதுதான் உப்பு. இது கொஞ்சம் இப்போ எங்கட பிள்ளைகள்னா உப்பும் மிளகும் தொட்டு சாப்பிடுவோம். இது சரியாக வெட்டி சாப்பிட்டா ஆப்பிள் பழத்தின் ருசியில் இருக்கும் இந்த கொய்யா. அது கீழே ஒரு துண்டு கீழே வந்துட்டா வெட்டி. இது ஆப்பிள் கொய்யா நல்லா இருக்கும். உப்பு மிளகோடையும் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். மற்றது பிள்ளைகளும் அவ்வளோ 2 பேரும் மகளும் மருமகனும் வேலை செய்கிறபடியா யாழ்ப்பாணத்திலே இருக்கிறவையல் அவையில் ஒரு கிழமைக்கு ஒருக்கா வந்து கண்டுகளுக்கு தண்ணி ஊற்றி பிரியோசனங்களாக அஜோடு வருகிறோம். இது யாழ்ப்பாணத்தாக்களுக்கு வடிவாக தெரியும். யாழ்ப்பாணம் நாங்கள் அணிலர்கள் வந்து கடிக்காமல் சின்னனில் இப்படி பேக்கள் கட்டி கட்டி விட்றோம். நாங்கள் கொஞ்சம் ஊற்றுறதுக்காக அதில் சின்னன்லேயே அணில் பூச்சிகள் வந்து கடிச்சிடும். இது மாதாளை காய் இப்போ எல்லாம் ஆஞ்சு திருப்பி அடுத்த சீசன் இப்போ சின்னதாக வருது. இது மாதாளை இன்னும் முத்து இல்லை, சின்ன சின்ன இப்போ காய்ச்சிருக்குது. நிறைய காய்கள் வந்துருக்குது. மேலே பூக்கள் வந்துருக்குது. அதாலையும் பூக்கள் வந்துருக்குது. மாதாளை இது இன்னொரு கண்டு. இங்காலையும் பூக்கள். இது நாங்கள் கவனிக்க இல்லை. இவையல் கடிச்சிருக்கா இல்லை, இது அணில் கடிச்சிருக்குது. இவ்வளோத்தையும் அரிச்சு போட்டுது. இவையல் கவனிக்காமல் விட்டுச்சு நம்மண்ட அணில்கள் வந்து வாய் வச்சிடும். இதுக்கு தான் நாங்கள் இந்த பேக்கில் கட்டி விடுறது. இங்கால கொடித்தோட இது கீழே மட்டும் கீழேயும் படுத்திருக்குது காய்கள். அங்கால சேர்க்கரையிலையும் கிடக்குது. இது எல்லா சீசன் நெடுக காய் தான் இருக்கும். ஊரியா போடவும் நல்லா இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு போட்டு கொண்டு வந்தால் போட்டு காட்டுவோம். இது ஒரு பனை நிற்கிது. இது பெண் பனியண்டோடையா இவருக்கு இதில் இருக்கிறத வெட்ட விரும்பாமல் வச்சுருக்கணும். நிறைய காய்கள் விழும். இந்த காய்களை நாங்கள் பிறக்காய் பனியாரம் சுட்டதுகள் போக இப்போ நீர் கொஞ்சம் இது இதன்னொடனே இவையில் எடுத்து பாத்தி போடுவோம். இது இப்போ நேற்றோ இன்றைக்கு வந்துட்டு புது காயாக இருக்குது. மற்றது பழசெல்லாம் இருக்குது. ஒரு அன்புலாம் கேட்டிருந்தா பாத்தி எப்படி போடுறான்னு அதையும் உங்களுக்கு காட்டுவோம். இங்கால கரையில் மாதாளை இருக்குது. இது இலந்தையாண்டா ஆப்பிள் இலந்தை. இது நல்ல ருசியாக இருக்குது. சரி, ஆப்பிள் பார்த்துட்டு டேஸ்டாக இருக்கும். இது நல்ல பெருசாக வரும். ஆப்பிள் இலந்தை. இதுவும் மரம் நிறைய காய்க்கும். இலந்தை காய் காய்க்கிற மாதிரி தான் நிறைய ஆயாக காய்க்கும். பெரிய சாய் நல்ல பெரிய இப்போ பூத்து இருக்குது. இதுதான் அதுண்ட பூ. இது வந்து கொப்பு கொப்பாக காய்க்கும். ஒருக்கா காய்ச்சிக்கலாம் ஆயிரக்கணக்கில் காய்ச்சி தள்ளுது இந்த வேகம். ருசியும் இலந்த சும்மா இலந்தையிலும் பார்க்க இந்த இலந்த ருசி கூட. அப்படியே இது செடி மரம். இதுவும் பழுத்திருக்கு. சின்ன மரம் மண்டபடியாக போக வர ஆஞ்சு கொண்டு சாப்பிட்டு கொண்டு விரிக்கணும். இது பழமாக கீழேயும் பழங்கள் கிடக்குது. அதோட அந்த பூ நல்ல வடிவானது. அந்த பூவை நல்ல வடிவான பூ. நல்ல வடிவான பூ நல்ல இதாக இருக்குது. மற்ற சின்ன சின்ன காய்கள் குட்டி குட்டி காய்களும் கணக்கு இப்போ பிடிச்சிருக்கு. இந்த காய் இன்னும் கொஞ்சம் முட்டை சிவப்பாக இப்படி வரும். இங்கால நிறைய கிடக்குது பிஞ்சுகளும் முத்தங்களும். புளிப்பும் இனிப்பாகவும் இருக்குது. நல்லா இருக்கா? ஓ, வெள்ளடு ஆஞ்சு சாப்பிட்ற வெளியில் ஒரு புளிப்பு சுவையும் இனிப்பும் இருக்குது. வீட்டில் கணக்க விலங்குகள், முயல், கோழிகள், தாராக்கள் எல்லாம் வளர்க்கலாம். அதுகளையும் கலப்பினால போய்க்கலாம் பார்ப்போம். இது நாங்கள் இப்போ ஒரு பக்கம்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
இது கஜு மரம். இதுவும் இந்த முறை நல்லா காய்ச்சது. ஆணி மாதம் நல்ல காயாக இருந்தது. இதில் பக்கம் 2 மரம் வைக்கணும் மட்டும் சொன்னவே அதனுடைய 2 வேண்டி வச்சேன். அதில் ஒரு காய் வந்து சிவப்பு, 1 மஞ்சள். உக்கரசை கட்டு பொருத்தண்டு குழம்புல வாங்கி இதை சாப்பிட்றோம் நாங்கள். இதை உருட்டி போட்டு சாப்பிட்றோம் நாங்கள். நல்லா இருக்கும். நல்லா கசக்கி போட்டு சாப்பிட இந்த பழம் நல்லா இருக்கும். இன்னும் பெருசாக வரையில்லை. போடு கட்டும் சிவப்பு கலராக வரும். அது பழுத்தா இன்னும் முத்தி பெருசாக இது குளக்கட்டித்தான் இந்த காய்க்கும். இந்த காய்கள் இது கஞ்சி மரத்துக்கு கீழே. இது நாங்கள் சிட்டனில் வேலியெல்லாம் பழந்திருக்கேக்கில் கொழும்பு பழம் டாஞ்சு சாப்பிட்றாங்க. இப்போ இதில் நல்ல மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னபடியாக இவையில் அதை வெட்டையில் அப்படியே விட்டுருக்கணும். இதுதான் அந்த பழம். இதை ஆஞ்சு சாப்பிடுவோம். பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இதுதான் அந்த பழம். இதை இப்படியே அமர்த்தி கொண்டு கைதோடாமல் வேக்கில் வைப்பணும். இது நாங்கள் சின்ன போய்க்கல வேலியோரத்தில் காய்ச்சிருக்கோம். அதை அப்படியே பிடுங்கி கைதோடாமல் அமர்த்தி போட்டு அப்படியே வேக்கில் வைப்போம். இந்த பழம் இப்போ இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிறோடியா. இதை வெட்டு இல்லை அப்படியே இந்த கல்லுக்கு மேலே விட்டுருக்கணும். அங்கெல்லாம் நிறைய காய்ச்சி இருக்குது. இது பச்சை அன்னம்னா இப்போ பிஞ்சால் வருகுது, பூவால் வருகுது, குட்டியாக கிடையாது. இன்னும் 4 இருக்குது முத்துறதுக்கு. இங்கால சிவப்பு அன்னம்னா இது இந்த பேக்கில் கட்டியிருக்கு. இது அணில் கொதிக்கிறதுக்காக வேலை மறைச்சி இதாக கட்டியிருக்கணும். இதுவும் நிறைய காய்ச்சி இருக்குது. தள்ளி நீங்கள் காய்க்க தேவையில்லை. இது 7 வருஷம் கேட்டு வாங்க வச்சு காய்க்கிறதுக்கு. இது பட்டப்புல் கண்டு இதால் இது முண்டிச்சிட்டா இதுவும் எல்லா காய்ச்சும் நல்ல வித்தியாசம் காய்க்கும். இப்போ காணையில் காயெல்லாம் போஞ்சிட்டு அதில் பூ பூத்து இருக்குது. நிறைய பூ வந்துருக்கு. அப்போ தானே காய்ப்பினோம். இங்கே தேசி 25 கண்டுக்கிட்டே இருக்குது. காய்ச்சிருக்கு. அதை காய்ச்சி அரிக்காமல் பேக் போட்டு கட்டி வச்சுருக்கணும். இதில் தென்னை நீட்டுக்கு வச்சுருக்கணும். அப்படியே 3 வரி வச்சுருக்கணும். இது காய் அரிக்காமல் வேல் நிச்சயம் தானே வீட்டை. அப்போ அரிக்காமல் பேக்கை கட்டி வச்சுருக்கணும். இது சின்ன பிளாக்கொட்டி அளவு வரைக்கும் கட்டணும். கட்டி 85 நாளில் நாங்கள் இதை விட்டு பார்த்தோம்னா 800 கிராம் பழம் இதில் இருக்கும். இப்படி 25 கண்டு டப் ஜேசியில் வச்சுருக்கிறோம். அது இங்கால கருணை கீழே நிற்குது. கருணை கண்டு இதுக்குள்ள இந்த 3 வரையும் சம்ஜி ஜேசி. இங்கால நாங்கள் பிளாட் இது பிளாட் நீட்டுக்கு பிளாட் வச்சுருக்கணும். இதுலேயும் 4 பிளாட் நிற்குது. நீட்டுக்கு நிறப்பூ காயோடு நிற்குது. மாம்பழத்துக்கு இடையில் வடிவுக்காக செம்பருத்தி இதெல்லாம் வச்சுருக்கிறோம். அடுக்கு செம்பருத்தை வடிவான நிறத்தில். இது இப்படியே நீட்டுக்கு 4 பிளாட் நிற்குது. எல்லாம் நிறகாயில் தான் நிற்குது. இதில் இந்த பூச்சி விட்டாமல் இது நடுவே இந்த மாம்பழங்கள் சின்னல்லையே பூச்சி குத்தி விழுகுது. அதுக்காக இப்போ பழ பொறி ஒன்று இதில் கட்டியிருக்கணும். கட்டினா இந்த பூச்சிகள் முழுக்க இதுக்குள்ளே வந்து விழுந்துடும். பூச்சிகள் விழுந்துருக்குது. இது எங்களை யாழ்ப்பாணத்து கருத்த குழம்பான். இந்த ஏழராது 3 வருஷம் இந்த முறைதான் காய்ச்சிருக்கிறோம். இதெல்லாம் பூச்சி ஊற்ற வேண்டாம். அந்த பூச்சி ஒல்லி அந்த இதை வந்து கட்டி வச்சுருக்கணும். பழப்பொறி இங்கால அம்பளவி அம்பளவி இதுவும் காய்ச்சிருக்குது. கொஞ்சம் முத்திரை அந்த பேக் வச்சு கட்டியிருக்கணும்.
இந்தியாலையும் கருத்த குழம்பான் தான். இது இப்போ தான் பூத்திருக்குது. முதல் தரமா இது இந்த முறை பூத்திருக்குது. இனி அடுத்த முறைக்கு நிறைய காய்க்கும். இது பவள வேண்டிய இதுவும் நிறைய பூக்கும். கீழே இரவில் இதில் இருக்கலாம், நல்ல வாசனை இருக்கும். இதில் ஒன்று இருக்குது பாரிஜாதம். இதுவும் ஒரு வெள்ளைப்பூ, நல்ல வாசமான பூ. இது மல்லிகை. இதுவும் நல்ல நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். இதில் சின்ன இடங்கள்லாம் பிள்ளைகளில் வந்து கும்பில் இருந்து இந்த இதுகள் எல்லாத்தையும் இயற்கையாக அனுபவிக்கணும். இந்த வாசங்கள் இதுகள். மற்றது ரோசா மரங்கள் சுற்றி ரோசா மரங்கள் வச்சுருக்கணும். எல்லா கலர்லேயும் நிற்கிது, சிவப்பு, மஞ்சள்.